நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருக்கும். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி, ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி, திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். மகர ராசி. ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல உச்ச குருவின் வீட்டில் உச்சனின் பார்வையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரமானாலும் தன்னுடைய சுய அமைப்புகள்ல எந்த இடத்துல இழக்க மாட்டார். வலுவான அமைப்புல தான் இந்த ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா ராசிநாதன் வலுவான அமைப்புல உச்சனோட வீட்டுல உச்சனோட பார்வையில் இருக்கிறது மிக அற்புதமான அமைப்பு. இதனால என்னாகும், உங்க மன தெளிவு அதிகரிக்கும். புதிய சிந்தனை தொடக்கங்கள் அனைத்தும் தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கும். ராசிய குரு மற்றும் சூரியன் பார்ப்பதால உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய முயற்சிகள் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில அமைப்புகளை முன்னோக்கி உருவாக்கி கொள்ள இது ஏதுவான தொடக்கமான மாதமாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்க ராசிக்கு இந்த மாதம் 16ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்களும் திரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிறகு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கிரன் புதிய பாக்கியங்களும் புதிய அதிர்ஷ்ட அமைப்புகளையும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தந்தை வழி அமைப்புகள், உங்களின் வயதில் மூத்தவர்களின் அன்பும் ஆதரவும் மற்றும் வயதில் மூத்த பெண்கள் அமைப்புகள் இருப்பவர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிதாக என்னால எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மன தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் சூரியன். மற்றும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீண்ட நாட்களாக இருந்த பூர்வீக அமைப்புகள் சொத்து அமைப்புகள் உங்களை சேர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் வங்கி அமைப்புகள் இருந்த எனக்கு ஒரு வங்கி அமைப்புகள் இருக்கு, இந்த பணம் என்னென்னால எடுக்க முடியாம இருக்கு, இந்த பணம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பணம் எனக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நீண்ட நாட்களா தந்தை அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த பணம் உங்களை நான் கொடுக்கணும் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அவரும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு, அது உங்களுக்கு வராம இருந்திருக்கும். அந்த தந்தை வழி அமைப்புகளும் மற்றும் தாத்தா வழி அமைப்புகளும் அந்த சொத்து இந்த மாதம் அந்த பணமோ சொத்தோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் மகர ராசிக்காரர்கள். இந்த நாள் வரை ராசியில் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு ஆட்சி பெற்று வலுவான இருக்கக்கூடிய இந்த புதன் தாய் மாமா அமைப்புகள் மற்றும் உடன் பிறந்தோர்கள் அமைப்புகள் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தவர்கள் எல்லாம் சரியாகக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆடி மாதம். அதாவது இந்த ஆடி மாதத்திற்கு அவர்களை வீட்டுக்கு அழைப்பது, நீங்கள் அவர் வீட்டுக்கு சேர்வது, இந்த மனக்கசப்புகள் தீர்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம். மற்றும் இந்த ஆடி மாதத்தில் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்கள் பேச்சுகளில் சற்று நிதானமும் கவனமும் தேவை. எடுத்தெறிஞ்சு டக்குன்னு பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். மற்றும் இந்த மாதம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய அமைப்பு சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக அற்புதம். சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்க இருக்கிற சிவபெருமானை மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள்.
இந்த மாதத்தில் உங்கள் அனைத்து நல்ல காரியங்களும் கைகூடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் இந்த மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதும் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது, இந்த மாதம் ஆடி மாதம் 28, 29 மற்றும் 30ஆம் தேதி காலை வரை சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். புதிய அறிமுகங்கள் மற்றும் புதிய தொடர்புகளை சிந்தித்து செயல்படுவது இந்த 3 நாட்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும்.